வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வாளம் குருவே துணை. இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தை தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வின் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில்தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வமது. அப்படியே குரு வணக்கமும் தொடர்ந்து பாடுங்கய்யா. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததவம் இணை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்திதுவே என் சந்தோஷ செய்திதுவே. வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு பஞ்சேந்திரிய தவம் நடத்திய அருள்நெறி ஐயா அவர்களை வாழ்த்துவோம்.
அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா, நன்றிகள். தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். ஞானமும் வாழ்வும் தொடர் நற்சிந்தனை. இதில் இன்றைக்கு மனம் என்ற தலைப்பில் உள்ள கவி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கான கவியின் தலைப்பு மனம். கரு மூலம் எண்ணிறந்த பிறப்பால் வந்த கருத்து ஆற்றல் அடிப்படையாய் அமைய பெற்று உருவெடுத்த பின் உடலால் அறிவால் துய்த்த உணர்ச்சி, பழக்கம், ஒழுக்கம், விளக்கம் மற்றும் வரும் தேவை, இருப்பு, சூழ்நிலை, தொழில் செய் வாய்ப்பு, உடல் நலம், அறிவின் வளர்ச்சி கூடி ஒருவருக்கு அறிவியக்கம் அவ்வப்போது உருவாகும் தொகுப்பு சொல் மனமாம் காணீர். இந்த மனம் என்ற சொல், அதனுடைய மூலம் அத்தனையும் ஒரே கவியில மிக அற்புதமாக தந்திருக்கின்றார் மகர்ஷி அவர்கள். மனதுக்கு மூலம் எது? கரு எது? கருவாகிய இறைநிலை. கரு என்றால் கிராவிட்டி என்ற அர்த்தம். ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்றால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அடங்கியிருக்கின்ற கரு. அதுபோல் இந்த உலகு அனைத்திற்கும் கருவாக அமைந்தது சுத்த வெளி என்ற பேராற்றல் அறிவு. எனவே கரு மூலம் எண்ணிறந்த பிறப்பால் வந்த கருத்து ஆற்றல். இறைநிலையே பரிணமித்த வரலாற்றில் உயிரினம் தோன்றிய காலத்திலிருந்து தொடர்ந்து பரிணமித்த பல்வேறு வகையான உயிரினங்கள், அவற்றின் அனுபவங்கள், பிறகு மனிதன் வந்ததிலிருந்து பெற்ற அனுபவங்கள், இவை எல்லாமே ஒன்று விடாமல் தொடர்ந்து வந்திருக்கின்ற ஒரு கருத்து ஆற்றல் பெற்ற அனுபவங்கள் அவருடைய தொகுப்பு. கரு மூலம் எண்ணிறந்த பிறப்பால் வந்த கருத்து ஆற்றல் அடிப்படையாய் அமைய. எந்த ஒரு குழந்தை பிறக்கின்ற போதும் பிளாங்க் ஸ்லேட், ஒன்றும் இல்லாமல் பிறப்பது இல்லை. எல்லாம் இந்த ப்ரோக்ராம்டு சாஃப்ட்வேர்னு சொல்கிறோமே, அல்லது இந்த ப்ரீ ரெக்கார்டட் கேசட்னு சொல்கிறோமே, அதுபோல் ஏற்கனவே பதியப்பட்ட ஒரு அனுபவ தொகுப்போடு தான் ஒரு குழந்தை ஜனிக்கிறது. அடிப்படையாய் அமைய பெற்று உருவெடுத்த பின், இதை சஞ்சித கர்மான்னு சொல்றோம், முன்வினை. உருவெடுத்த பின் உடலால் அறிவால் துய்த்த உணர்ச்சி, பழக்கம், ஒழுக்கம், விளக்கம் மற்றும் தேவை, இருப்பு, சூழ்நிலை, தொழில் செய் வாய்ப்பு, உடல் நலம், அறிவின் வளர்ச்சி கூடி அறிவியக்கம் அவ்வப்போது உருவாகும் தொகுப்பு சொல் மனம். இப்ப இப்படியெல்லாம் மனம் தொடர்ந்து ஒவ்வொரு தலைமுறையாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. கரு என்ற சுத்தவெளியிலிருந்து பெற்ற இயக்கத்தின் சரித்திரம், அதிலிருந்து ஒவ்வொரு ஜீவனாக பெற்ற எல்லாமே முன்வினை பதிவாக சஞ்சித கர்மாக வந்து பிறந்த பிறகு என்ன சொல்றோம்? தன் வினை, பிராரப்த கர்மா, தன் வினையாக
அப்ப இந்த தன்வினை என்ற பிராப்த கர்மாவுக்கு என்னெல்லாம் அடிப்படை, என்னெல்லாம் அனுபவங்கள், செயல்பாடுகள் என்றால், உடலால் அறிவால் துய்த்த, அதாவது உணர்ப்புலன்கள் 5, செயல் புலன்கள் 5. இது மட்டுமா? ஒரு கற்பனை சுகம் இருக்கே. பல பேர் வாழ்க்கை கற்பனை சுகத்துல தான் ஓடும். இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழின்ன மாதிரி. அப்ப முழிச்சிருக்க நேரத்துல சுகமான கற்பனைகள்ல ஓடுகின்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி உடலால் அறிவால் துய்த்த என்னெல்லாம் வருது? உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த 10 படித்தளங்களிலே நம்முடைய ஜீவகாந்தம் அல்லது உயிர்காந்தம் செலவாகி நமக்கு சுக துக்க அனுபவங்களை தந்து கொண்டிருக்கிறது. அப்ப உணர்ச்சிகள் இல்லை என்றால் தேவையே பிறக்காது. பசி என்ற ஒரு உணர்ச்சி வந்த பிறகுதானே உணவு தேவை என்று யோசிக்கிறோம். அதே போல பருவம் வந்த பிறகுதானே பாலியல் உணர்ச்சி தோன்ற துணை தேடுகின்றோம். அப்ப உணர்ச்சி, அதனால் பிறக்கின்ற தேவை, அதை அடைவதற்கான எடுக்கின்ற முயற்சி, பிறகு அதிலே செயல், உடலை கொண்டு செய்கின்ற செயல், அந்த செயலின் விளைவாக பெறுகின்ற ஒரு அனுபோகம், என்ஜாய்மெண்ட். இது பதிந்த பிறகு, கருமயத்திலே ஆத்மாவிலே பதிந்த பிறகு அதை அனுபவம் என்று சொல்கின்றோம், பாஸ்ட். பிறகு இதை கொண்டு ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அப்ப அனுபவத்தை கொண்டு, பெற்ற சுகதுக்கத்தை கொண்டு எது நமக்கு தேவையோ அதை தேர்வு செய்து ஆராய்ந்து பார்த்து இனி மேற்கொண்டு இதை எப்படி அணுக வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற முடிவோடு இந்த வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் பல அனுபவங்கள் வழியாக. அப்படி உணர்ச்சி, பழக்கம், ஒழுக்கம், விளக்கம். உணர்ச்சி வந்துருச்சு, தேவைகள் எல்லாம் வந்துருச்சு. இதுல இந்த பழக்கம், ஒழுக்கம், விளக்கம். பழக்கம் என்பது பழகுவது, அது விளக்கும் போதே விலகுவது என்பார் கண்ணதாசன். ஒன்று பழகிட்டோம், அது சரியில்லை, மேன்மைக்கு உதவி செய்யவில்லை, அது நம்முடைய வளர்ச்சியை, வெற்றியை தடுக்கிறது என்று சொன்னால் இந்த பழக்கத்தை விட்டு நாம் மாறணும் என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது. பிறகு அதற்கான வழிவகை என்ன தேடுகிறோம், முயற்சி செய்கிறோம், ஒரு நாள் அதிலிருந்து விடுபடவும் செய்கின்றோம். அப்போ அது நாம விரும்பி விலக்கினால் அல்லாது பழக்கம் நம்மை விடாது. அப்போ குடி பழக்கம், எத்தனையோ பழக்க வழக்கம் வச்சிருக்கிறோம். இவை எல்லாமே அதை மாற்ற நினைத்து முயற்சி எடுத்து பயிற்சி செய்தால் மாற்றிக்கொள்ளலாம். அப்ப அதுக்கு என்ன தேவை இருக்கிறது? விளக்கம் தேவையாக இருக்கிறது. இந்த பழக்கத்தால் வந்த அனுபவங்கள் என்ன, விளைவுகள் என்ன? இதுல எந்த ஜீவனுக்கும் யாருக்கும் துன்பங்களோ பிரச்சனைகளோ பிடிக்காது. இயற்கையின் அமைப்பே இன்பத்தை துய்ப்பதுதான். அப்ப எல்லா ஜீவன்களுக்கும் மனிதர்களுக்கும் பிடித்தமான ஒன்று, ஏற்புடைய ஒன்று சுகம் மட்டுமே. சரி, அப்படி என்றால் துன்பம் தரக்கூடியதை விலக்க வேண்டும் அல்லவா? இப்போ பழக்கத்தின் தொடர்ச்சி என்ன? வழக்கம் சொல்லுவோம். வழங்கி வருவது, தலைமுறைகளாக வழங்கி வருவது. தீபாவளி ஏன் கொண்டாடுறீங்க? அது நம்ம பண்பாடுங்க. எதுக்கு? அது நரகாசுரனை வதம் செஞ்ச நாள். சரி, அன்னைக்கே கொண்டாடிட்டாங்க, போச்சு. உனக்கு என்ன இப்ப வந்தது? அது கொண்டாடலன்னா எப்படிங்க? இதன் விளைவு என்ன? சரி, இப்போ கடவுளுக்காக செய்கிறோம் என்று சக்கரை பொங்கல், அது இது நிறைய எண்ணெய், நெய், கொழுப்பு எல்லாம் சேர்த்து போட்டு
பலகாரமெல்லாம் பண்ணி தீபாவளிக்கு 100 வகையான பலகாரங்கள், 200 வகையான பலகாரங்கள் எல்லாம் ஸ்வீட் ஸ்டால் விற்பாங்க. எல்லாம் டன்னு கணக்க வாங்கிட்டு வந்து தின்னு பண்டிகை கொண்டாடியாச்சு, தீபாவளியும் கொண்டாடியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. இப்போ இறைவனுக்காக படைத்து உண்ட உணவு என்பதனால் இந்த இனிப்பு நமக்கு டயபெட்டிக் நோய் குறுக்காதா, அல்லது இதுல உள்ள கொழுப்பு நமக்கு ஹார்ட் அட்டாக் கொடுக்காதா? கடவுளுக்காக தான் சாப்பிட்டேன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது எக்ஸம்ஷன் இருக்கா? அப்போ கடவுளை கும்பிடுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த உணவுகள் என்னுடைய உடம்புக்கு நானே செய்கின்ற பாவம் என்பது ஏன் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன்றாங்க? சொன்னாலும் ஏன் ஏத்துக்க மாட்டேன்றாங்க? அப்போ விளக்கம் இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒரு வழக்கம் இருக்கு பாருங்க. இவங்களை திருத்தவே முடியாது. எனவே பழக்கம் வழக்கம் எல்லாம் இருந்தாலும் அது ஒழுக்கத்தை சார்ந்திருக்க வேண்டும். ஒழுக்கம் என்பது என்ன? அதுதான் தெய்வ நீதி. ஒழுக்கம் என்பதுதான் தெய்வ நீதி. இப்போ தெய்வ நீதி எந்த பண்டிகை நமக்கு உருவாக்கி வச்சது? இறைவன் பார்த்து இந்த பண்டிகை கொண்டாடுங்க என்று எதையாவது நமக்கு அமைத்து தந்தாரா? இல்ல இந்த பண்டிகைக்கு இப்படி எல்லாம் செய்யணும் என்று ஏதாவது நமக்கு ஒரு வரைமுறை செஞ்சிருக்கு கொடுத்திருக்கிறாரா? எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அது என்று நமக்கு அனுபவத்திற்கோ சிந்தனைக்கோ துன்பம் அளிக்கும் தவிர்க்க வேண்டிய அறிவை இறைவன் தந்திருக்கிறான். அப்புறம் ஏன் அதுல இருந்து விடுபட மாட்டேன்றோம்? ஒழுக்கம் தான் அனைத்துக்கும் உயர்வு தரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்ன வள்ளுவரை எத்தனை தமிழர்கள் நினைவு கூறுகிறார்கள்? அப்ப என்ன ஆகுது? இந்த பழக்கமும் வழக்கமும் தன்னையும் சமுதாயத்தையும் சீரழிக்கிறது. நல்ல ஒரு குருவின் விளக்கம் பெற்று ஒழுக்கத்தின் பால் திரும்பவில்லை என்றால் எந்த சடங்கும் சம்பிரதாயமும் வழிபாடும் கடவுளும் மக்களை காப்பாற்ற மாட்டாது. இதுதான் வரலாற்று உண்மை. சரி, மற்றும் வரும் தேவை இருப்பு சூழ்நிலை. தேவை இருக்கு, தீபாவளிக்கு கடவுளை பூரா வாங்கி வந்து பட்டாசு விட்டு கொண்டாடணும்னு ஆசை இருக்குது. ஆனா கையில காசு கம்மியா இருக்குது. என்ன பண்ணலாம்? கடன் வாங்கலாம். கடன் கொடுக்க ஆள் இல்லைன்னா திருடலாம், வேற லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணலாம். யாரும் பிச்சை எடுக்க மாட்டாங்க. இப்படி தேவை ஒரு பக்கம், இருப்பு ஒரு பக்கம், சூழ்நிலை தாக்கம். சரி, இந்தியாவில் இருக்கிறோம், எல்லாரும் கொண்டாடுறாங்க, நாம கொண்டாடலைன்னா துக்கம் விசாரிப்பாங்க. அமெரிக்கால இருந்துகிட்டு எதுக்கு பட்டாசு சொல்றீங்க? இந்தியன் ஸ்டோர்ல போய் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்து அதுல அங்க இருக்கிற ரிஸ்க் என்னன்னு தெரியும். இதுக்கு மேல சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் மீறியும் நாங்க பண்டிகை கொண்டாடிய தீர்வோம் என்று அங்க பம்ப் பண்ற ஆளுக்கு எத்தனை பேர்? அப்போ சூழ்நிலை கடந்தும் சூழ்நிலை உருவாக்குகின்ற ஒரு அறியாமை தானே அது. இங்க எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அப்போ யார் இங்க வற்புறுத்துறாங்க? நாம வழக்கத்திற்கு அடிமையாகிறோம், விரும்பி அடிமையாகிறோம். எந்த நாட்டில் இருந்தாலும் இதை செய்யணும், இல்லைன்னா தெய்வ குத்தம் என்று யாரோ நமக்கு பயமுத்து வச்சிருக்கிறாங்க. தெய்வமாவது குத்தமாவது. தொழில் செய் வாய்ப்பு, உடல் நலம், அறிவின் வளர்ச்சி. ஒரு தொழில் செய்கின்ற போது அந்த அனுபவங்கள் எல்லாம் கருமையத்தில் போய் பதியுது.
அது பிரதிபலிக்கின்ற போது இந்த தொழிலை இப்படி செய்யலாம் செய்யலாம் என்று அது அப்படித்தானே செய்யறோம். ஸோ தொடர்ந்து நமக்கு எண்ணத்துடைய அனுபவங்களின் பிரதிபலிப்பு வந்து இருக்கிறதுனால அந்த காரியத்தை தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் இடைவெளி விட்ட மறந்து போகுது இல்லையா? அல்லது புதிய நுட்பங்கள் வந்திருந்தா அது நமக்கு தெரியாது. எனவே தொழில் செய் வாய்ப்பு, உடல்நலம், அறிவின் வளர்ச்சி கூடி ஒருவருக்கு அறிவியக்கம் அவ்வப்போது உருவாகும். 4 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த ஒரு பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதை நாம் கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா, மாற்றம் தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த மாற்றம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்பத்தை குறைக்கின்ற வகையிலே, துன்பத்தை குறைக்கின்ற வகையிலே, இன்பத்தை கூட்டுகின்ற வகையில இருக்கணும். பண்பாட்டை உயர்த்துகின்ற வகையில் இருந்தால் அந்த மாற்றங்களை வரவேற்க வேண்டும். பண்பாட்டை சிதைக்கின்ற ஒரு மாற்றம் அவசியம் தானா? பிரச்சனைகள் வரும் இல்லையா? சிக்கல் வரும் இல்லையா? நோய்கள் வரும் இல்லையா? பிறகு வந்த பிறகு மறுபடியும் அதுக்கும் போய் கோயிலை சுத்த வேண்டியது. வியாதி வந்துருச்சு, தீர்த்து வை இறைவா. அட, அறிவு கொடுத்தனே பயன்படுத்த வேண்டாமா? முட்டாள்தனம் வேலை செஞ்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் எங்கிட்ட வந்து நின்னா, கல்யாணம் பண்ணனா வந்து நிக்கிற, குழந்தை பெற்றுக்கணும்னு வந்து நிக்கிற, ஆயுசு இருக்கணும்னா வந்து நிக்கிற, பணம் வேணும்னா வந்து நிக்கிற, வீடு வேணும்னா வந்து நிக்கிற, கார் வேணும்னா வந்து நிக்கிற, கடன் தேரணும்னா வந்து நிக்கிற. உன்னை பெற்றுட்டு நான் படுற பாடு இருக்கேன்னு இறைவன் நினைக்க மாட்டானு. நாம நினைக்கிற மாதிரி பசங்க தொடர்ந்து அப்பா அம்மா சார்ந்து இருந்தா என்ன சொல்லுவாங்க? அப்பா அம்மா, உன்னை பெற்றுட்டு நான் படுற பாடு இருக்கேன். அது மாதிரி இவங்க போய் நிக்கிறத பார்த்தா ஆண்டவன் என்ன நினைப்பான்? உன்னை படைச்சிட்டு நான் படுற பாடு இருக்கேன்னு நினைக்க மாட்டானா? அது மாதிரி அவ்வப்போது உருவாகும் தொகுப்பு சொல் மனமாம் காணீர். அப்போ மனதை சீர்படுத்தினால் வாழ்க்கை சிறப்பாகும். மனதை வளப்படுத்தவில்லை என்றால் வாழ்க்கை சிறப்படையாது. எப்படி பண்படுத்தப்பட்ட நிலம் விவசாயத்திற்கு பயனாகுமோ, பக்குவப்படுத்தப்பட்ட மனம் வாழ்க்கைக்கு பயனாகும். கள நிலம் பயனாகாது, பக்குவப்படாத மனமும் வாழ்க்கை செழிப்பாக்காது. எனவே புரிந்து பயன் கொள்ள வேண்டும் என்று அதற்கு ஒரு கலையாக 65வது கலையாக மனவள கலை என்று மகிழ்ச்சி அவர்கள் இதுல வைத்திருக்கிறாங்க. இது 65வது கலையாக, அதாவது 64 கலைகளே பேசிட்டு இருந்தாங்க. இதோடு இது சேர்ந்ததுனால் இது 65வது இடம். ஆனா இந்த 63 நாயன்மார்களோடு கடைசியில சேர்ந்தாரு மாணிக்கவாசக பெருமான். ஆனா அவருடைய ஸ்டேட் எங்க வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகன் வந்துருச்சு 3வது இடத்துல. ஸோ சேர்ந்தது 64வதாக, உயர்ந்தது 3வது இடத்துல வந்துட்டார். அது போல இது சேர்ந்தது 65வது இடம், ஆனால் பெற்றது முதல் இடம். ஏன்னா மனவளக்கலை இருந்தால்தான் மற்ற 64 கலைகளையும் நாம் நிறைவாக தூய்க்க முடியும். அதனால் மனவளக்கலையே அடிப்படை கலை, உயர்ந்த கலை, சிறப்பான கலை. அதை புரிந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக மனவளக்கலை என்ற அற்புதமான ஒரு வாழ்க்கை முறையை மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். உணர்ந்து பயன்கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க இப்ப அமெரிக்கால வெடி போட்டீங்களா? நான் வெடிக்கலையே. எங்க வீட்லயும் வெடிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. நாங்களும் பண்றது இல்ல. ஏன்னா இங்க வந்து அது சட்ட சிக்கல்களும் உண்டு, மற்றவர்களுக்கும் அது தொந்தரவாகும். அதனால நாங்க இங்க பண்றது இல்ல. ஆமா, அப்படி இருந்தாலும் என்ன இது இந்த மத்தாப்பு மட்டும் தானே சுத்தணும். இல்ல, அது எதுவுமே நாங்க பண்ணது இல்லைங்க. 26 வருஷமா அது தேவையில்லைங்க. அது எதுக்கு அறிமுகப்படுத்துங்க? ஆமா, பண்ணதில்லை.
அருமை, சிறப்புங்க ஐயா. அது ஆக்சுவலா தீபாவளியுடைய தத்துவம் பார்த்தீங்கன்னா, ஆன்மீக தத்துவம் அதுல அற்புதமான இருக்கு. ஆமா. அதை மறந்துட்டு எல்லாம் பண்டிகை கொண்டாடுறதுல இருக்கிறாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க தொடர்ந்து வளமுடன். சிறப்பாக விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி அருணகிரி சிகாமணி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் மாற்றல், சூழ்ந்தெழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்தாலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்திவ் உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்திவ் உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பழத்தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்கோளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தி வந்த சிந்தனை வழங்கிய பாடலை பாடுவார். வாழ்கோளமுடன் அவர்கள் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அறித்துண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவங்களிலும் மகிழ்வோடு விருந்தோடு இங்கே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இடைநிலை உணப்பெருக்கில் சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி வந்துகிறோம். வாழ்க விகம், வாழ்க விகம், வாழ்க